அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான டெம்பரவரி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இன்றோட முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நிலையில பாகிஸ்தான் திட்டமிடப்பட்ட யுஎஸ் ஈரான் செகண்ட் பேஸ் டாக்ஸுக்கும் ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தனது பயணத்தையும் தற்காலிகமா போஸ்ட்பான் செஞ்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில மீண்டும் போர் வெடிக்கும் வாய்ப்புகள் இருக்குமா, அதற்கான பதற்ற நிலை சூழ்நிலை எதுவும் அமையுமா என்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட பொலிட்டிக்கல் செக்ஷன் எடிட்டர் ஹரிஹரன் சார் வித் us. Sir, could you provide a concise overview of the current status, sir? நீங்க சொன்னது போல புதன்கிழமையோட டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இந்த 15 நாள் போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. சோ இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்கல அப்படின்னா நாங்க எல்லா பிரிட்ஜையும் உடைப்போம், ஈரானை தாக்குவோம், அழிப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி வந்தார். இடையில இந்த பேச்சுவார்த்தைக்கான சூழலும் இன்றே பாகிஸ்தான்ல நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்தது. ஆனா நீங்க சொன்னது போல ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழு பாகிஸ்தான் பயணம் மேற்கொள்ளல, ஈரான் குழுவும் அங்க செல்றதுக்கு தயாராக இல்லை. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சண்டை நிறுத்தத்தை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறத்துக்காக நீட்டிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஒரு கால வரையறை எதுவும் வைக்கல. சோ விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சூழல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் இந்த சண்டை நிறுத்தத்தை நீட்டிச்சிருக்கிறார் அப்படிங்கறதா தற்போதைய செய்தி. ஓகே சார், இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விவகாரத்துக்கும் வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லல, ஒரு மர்மமாவே இருக்கு, எந்த ஒரு பதிலும் இல்லாம ஒரு மாதிரி மர்மமாவே ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இது என்னவா இருக்கும் சார்? அதுக்கான காரணம் அங்க ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இந்த போரால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். அங்க நிறைய பவர் சென்டர்ஸ் உருவாகி இருக்கிறது. இப்போ அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மகன் முஜ்தபா வந்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் பொதுவெளியிலிருந்து செயல்படல, ரகசிய இடத்திலிருந்து தான் அவர் செயல்படுறார். அங்க ஈரான்ல யார் ஆட்சி சக்தி அப்படிங்கறதே ஒரு முழு தெளிவு இல்லாம இருக்கிறது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலிபா ஒரு சக்தி வாய்ந்த மனிதரா பார்க்கப்படுறார். ஐஆர்ஜிசி ஒரு பவர் சென்டர், இப்படி அங்க பல பவர் சென்டர்ஸ் இருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த கிளரிக்கல் ரூலும் இருக்கு. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கு. ஈரான்லயே இந்த ஆட்சி சக்திகளை பிராக்மேட்டிஸ்ட் நம்ம பேச்சுவார்த்தைகள்லாம் அணுகலாம், அமெரிக்காவோட பேசி பார்க்கலாம். அதே சமயத்துல நம்ம கொள்கையை விட வேண்டாம் அப்படிங்கிற பிராக்மேட்டிஸ்ட் அணி ஒரு தரப்பும், ஹார்ட்லைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சமரசத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது, இந்த சமரசத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து அதோடைய விலையை நம்ம பார்த்திருப்போம். நம்ம வெளிப்படையா போனாலும் கூட நம்ம கடந்த 2 முறையும் பேச்சுவார்த்தைக்கு போனோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில தான் அமெரிக்கா இஸ்ரேல் நம்மள தாக்கியது. குறிப்பாக கடந்த ஜூன்லயும் சரி பிப்ரவரியிலும் சரி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில தான் அந்த தாக்குதல் நடந்தது. சோ அமெரிக்காவோடு பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம மாற்று வழிகளை தான் வேறு வகையான டெட்டரன்ஸ் தான் நம்ம அணுகணும். உதாரணத்துக்கு நமக்கு இப்போ ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை மூடி உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கோம். இதனாலதான் அமெரிக்கா கதிகலங்குது. அதனால பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம், போனாலும் பெரிய கன்செஷன்ஸ் அமெரிக்கா கேட்கக்கூடிய விலையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஈரான்லயே பரந்துபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த பவர் சென்டர் இல்ல. இப்போ கொல்லப்பட்ட கமேனி அப்படிங்கிறவர் அவர் தான் முக்கியமான சக்தியாக இருந்தார். இன்று முஸ்தபா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆஃப் லைஃபே இல்ல, ஆனால் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். சோ அதனால ஈரான் பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவோடு அனுகூல போக்க எடுக்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் கூட அங்க நிறைய அழுத்தங்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். அமெரிக்காவும் பெரிய விலைகள் கேட்குது. அதாவது ஈரான் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அணுசக்தி திட்டத்தையே கைவிடணும் அப்படின்னு கேட்குது. முன் எப்போதும் கைவிடாதவங்க இன்று அமெரிக்காவால தாக்கி ஒழிக்கப்பட்ட நிலையில அந்த டிட்டரன்ஸை ட்ரம்ப் சொல்வது போல நிரந்தரமாக கொடுப்பதற்கும் அவங்க தயாராக இல்லை. சோ அது ஒரு நான் ஸ்டார்டராக இருக்கிறது. முன்னகர முடியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்களா இருக்கிறது. ஓகே சார், இப்போ ஹார்முஸ் நீரிணை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஈரான் இதை திறக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு $500 மில்லியன் சம்பாதிக்க முடியாம போகும், அதனால கண்டிப்பா அவங்க திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசுறாங்க. சோ நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? அது உண்மைதான். ஈரானுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு எண்ணெயை நம்பித்தான் இருக்கிறது. சோ இந்த இப்போ அமெரிக்கா பிளாக்கேடை கொண்டு வந்திருக்கிறது. இந்த போர் தொடங்கிய பிறகு ஈரானுடைய பிளாக்கேட்னால ஈரானுடைய கப்பல்கள் மட்டும்தான், இல்ல ஈரான் அனுமதிக்கின்ற கப்பல்கள் மட்டும்தான் அதுல பிரயாணிச்சு வந்தது. அதை தடுக்கிறதுக்கு ஈரான் மட்டுமே இதுல பிரத்யேக கெயின் எடுக்குதுங்கிறத தடுக்கிறதுக்கு அமெரிக்காவும் ஒரு பிளாக்கேடை கொண்டு வருது. அந்த பிளாக்கேட் எஃபெக்ட்ல இருக்கிறது. சோ ஈரான் இதனால கதிகலங்கும். அதனால
திறக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் நம்புகிறார். உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் இதை திறக்கிறதுக்கு சம்மதித்தது அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். மார்க்கெட் கூலாச்சு பார்த்தோம், எல்லாரும் நம்பிக்கையோட ஆஹா திறந்துருச்சா, எல்லாம் நல்ல அறிகுறியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா அது ஈரான் மேல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிளாக்கேட, ஏற்கனவே ஈரான் தடை இருந்தது, இதுல அமெரிக்காவும் தடை போட்டிருக்கு, அந்த தடையை அமெரிக்கா நீக்கினா தான் இதை நாங்க தரப்போம் அப்படின்னு ஈரான் முன்ன போச்சு. சோ ஒரு சிக்கன்ஸ் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, ஹூ இஸ் பிளிங்கிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். ரெண்டு தரப்பும் இதுல தங்களுக்கு ஒரு கெயின் இருக்கு, அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு கருதி அவங்க பணியாற்றாங்க. இது நிரந்தரமா சஸ்டைனபிள் இல்ல அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறது, உலக பொருளாதாரம் சந்திக்கும் போது அமெரிக்கா மேல அழுத்தம் வரும், அதனால நம்ம இந்த சோக் ஹோல்ட வைத்து அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்குது. நீங்க சொல்றது போல ட்ரம்புடைய எண்ணமும் அதுதான். இதுல ஈரானும் பாதிக்கப்படுது, ஈரானுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு இதை நம்பி இருக்கிறது, அதனால எப்படியோ ஈரான் அதை திறந்துதான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க பார்த்தது. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருடைய முடக்கத்தினால உலக பொருளாதாரம் நம்மை போன்ற நாடுகளுக்கு வர வேண்டிய எண்ணெய், எரிசக்தி, அத்தியாவசிய பொருட்களுடைய போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. யாரு விட்டு கொடுக்க போறாங்க, இந்த ரெண்டு பேரும் ஒரு சமரசத்துக்கு வர போறாங்களா இல்லையாங்கிறது தான் தெரியாத ஒரு விஷயமா. சோ சார், இப்போ பாகிஸ்தான் ஜேடி வான்ஸ் போகல. சோ இந்த ஒரு பேச்சுவார்த்தை, இந்த இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லப்படுறது தொடருமா இல்ல இது முடிஞ்சிருச்சா, இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. போன சனிக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமை நினைவு 21 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிந்ததை பார்த்தோம். எந்த ஒரு டீலும் அவங்க எட்ட முடியல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று அல்ல நாளை இஸ்லாமாபாத்ல நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்தது. ஜேடி வான்ஸ் உடைய விமானம் ஏர்போர்ஸ் 2 அமெரிக்க துணை அதிபருடைய விமானம் பறக்கிறதுக்கு தயாராக அங்க இருந்ததை நம்ம பார்த்தோம். பத்திரிகையாளர்கள் அதை உறுதிப்படுத்தினாங்க. ஆனா அது கடைசி நிமிஷம் வரைக்கும் கிளம்ப முடியல. அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இத மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை கட்டத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் நடக்குது, அமெரிக்காலையும் நடக்குது, பாகிஸ்தான் அதற்கான முயற்சிகளை செய்யறத பார்க்கின்றோம். ஆனா அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை. இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எப்ப நடக்கும்னா பூர்வாங்கமா சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, இது பேச்சுவார்த்தைக்கு இது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு அடிப்படையா சில விஷயங்கள் இந்த இன்டர்மீடியேட்டரி நடுவுல இருக்கிறவங்க மூலமா போகவே அதுல ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வரும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அது இன்னும் எட்டப்படல அப்படிங்கிறது தான் புரிதலாக இருக்கிறது. அது நடத்துறதுக்கான முயற்சி தான் இருக்கிறது. பாகிஸ்தான்ல சர்வதேச செய்திகள்லாம் பார்க்கும்போது இஸ்லாமாபாத் நகரம் நேற்றுக்கெல்லாம் கார்டன் ஆஃப் பண்ணி செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததை பார்த்தோம். ஆனா அது இன்னைக்கு கலந்திருக்கிறத பார்க்கின்றோம். மீண்டும் இன்னொரு கட்டம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான இல்ல ஏற்பாடு செய்யறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது. இப்போ கடந்த முறை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு டீல் வந்த போது அந்த டீலை பேசி முடிக்கிறதுக்கே 2 ஆண்டுகள் ஆனதை பார்த்தோம். 2 ஆண்டுகளுக்கு மேலாகி ஒரு 160 பக்க டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில இந்த JCPOA ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதன் அடிப்படையில தான் ஈரான் சில ஆண்டுகளுக்கு தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை ரத்து செய்து வைத்திருந்தது, ஒத்தி வைத்திருந்தது. அதற்கு அனுகூலமாக சில பொருளாதார பலன்களை, சாங்ஷன்ஸ் ரிலீஃப் போன்ற பொருளாதார பலன்களை பெற்றது. 2 ஆண்டுகள் ஆகி ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கிறது அப்படின்னா அது ஒரு சில வாரங்கள்ல அதுவும் இவ்வளவு சூட்டுக்கு மத்தியில வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஈரான் ஒரு டஃப் நெகோசியேட்டர். இதுல பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பேசினது போல இந்த ஹோர்முஸ் நீரிழையை திறக்கிறது, அது இந்த போரால ஏற்பட்ட ஒரு விளைவு. ஆனா அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை சில ஆண்டுகள் தள்ளி வைக்கிறதுக்கு ஈரான் சம்மதிப்பதாக தகவல் வருது. ஆனா அமெரிக்கா என்ன கேக்குது, டொனால்டு ட்ரம்ப் என்ன கேட்கிறார், நிரந்தரமா அந்த திட்டத்தை நீங்க கைவிடணும் அப்படிங்கிறார். அதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னு வேற சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார். ஈரான் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஈரான் அதை தள்ளி வைக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறது. அந்த ஆப்ஷனை தங்கிட்ட வச்சுக்கணும். ஒரு நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்ட் ஸ்டேட், ஆனா அணு ஆயுதத்தை உடனே பெறல, ஆனா பெறத்துக்கான எங்களுடைய வழிவகையை நான் கைவிடுவேன்னு இல்லை, ஏன்னால் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண், அதை நாங்க கைவிட மாட்டோம் அப்படிங்கிறது. சிலர் நடுவில் இருக்கிறவங்க எல்லாம் அதை 10 ஆண்டுகளுக்கு தள்ளி போடலாமே, 20 ஆண்டுகளுக்கு தள்ளி போடலாமேன்னு சொல்ல, அமெரிக்கா நிரந்தரமா தள்ளி போடணும்னு சொல்ல, ஈரான் சில ஆண்டுகளுக்கு வேணா நாங்க தள்ளி போடுறதுக்கு முயற்சி செய்யறோம்னு சொல்ல, இங்கதான் இந்த கண்டென்ஷியஸ் இஷ்யூ. இதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை முன்னகராம
இருக்கிறத பார்க்கின்றோம். பட் இது வந்து ஒரு லாங்கர் ரன்ல 2 பேருக்குமே அன்சஸ்டைனபிள். டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த போரை தொடர்றதுக்கு விரும்பல. நான் நிறைய அரசியல் பின்னடைவுகளை அவர் சந்திச்சிருக்கிறார். ஈரானும் கூட இப்போ இன்னைக்கு ஒரு ரெசிஸ்ட் பண்ணலாம், பட் நிரந்தரமா இதை அவங்களால இந்த ஸ்டேட்டஸ் கோவா வைக்க முடியுமானா தெரியல. ஏதோ ஒரு கட்டத்துல இது அடுத்த கட்டத்துக்கு போகும், பேச்சுவார்த்தை நடக்கும். பட் அதுக்கு வந்து ஒரு அடிப்படையான சம்மதம் இல்ல ஒரு கன்சென்சஸ் 2 தரப்புக்கும் இடையே வேணும். அது இன்னும் வரலங்கிறத பார்க்கும். நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.